நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டிஆர் பாலு அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பேரன்பிற்குரிய தோழர் வாசி அவர்களே, அண்ணன் டிகேஎஸ் இளங்கோ அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரர் சிற்றரசு அவர்களே, உரையாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களே, பல்லாயிரக்கணக்கில் திரண்டு இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த மதிப்புமிகு தோழர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நாடு விடுதலை பெற்ற பிறகு முதல் பொதுத் தேர்தல் 1952ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதிலிருந்து கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை நாம் வாக்களித்திருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது என்பது இதுதான் முதல் தடவை. இதற்கு முன்பு தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான எந்த போராட்டமும் நடைபெற்றதில்லை. காரணம், தேர்தல் ஆணையம் என்பது மோடியால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல, அல்லது வேறு பிரதமர்களால் அமைக்கப்பட்ட அமைப்பு அல்ல. மாறாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி தந்திருக்கிற ஒரு மகத்தான அமைப்பு தேர்தல் ஆணையம். அதேபோல் வாக்களிக்கிற உரிமை, வயது வந்த அனைவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமையும் வழங்கியிருப்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். வாசி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த தேர்தல் ஆணையத்தை நியமனம் செய்யக்கூடிய உறுப்பினர்களை எப்படி தேர்வு செய்வது, அதை யார் தேர்வு செய்வது என்பதற்கு உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை செய்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாட்டை ஆளுகிற நாடாளுமன்ற பிரதமர், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே போல் எதிர்க்கட்சி தலைவர், அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த தேர்தல் ஆணையத்திற்குரிய உறுப்பினர்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியது. ஆனால் மோடி அரசு தனக்கு சாதகமான முறையில் உச்சநீதிமன்ற நீதிபதி தேவையில்லை, நான் இருந்து கொள்ளுகிறேன், நான் நியமனம் செய்கிற ஒரு அமைச்சர் இருந்து கொள்ளுவார், எதிர்க்கட்சி தலைவர், இந்த 3 பேர் கொண்ட குழு, இதில் பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும். பெரும்பான்மை யார்? மோடியும் அமித்ஷாவும் தான் பெரும்பான்மை. எதிர்க்கட்சி தலைவர் போனால் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டு வரலாம், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இவர்கள் இருவரும் சேர்ந்து என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் தேர்தல் ஆணையம் என்று ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். வாக்காளர்கள், அண்ணன் டிஆர் பால் தான் இருக்கிறதுல வயசில் கொஞ்சம் அதிகம். வயசில் அதிகம்னா ஆபத்து ஒன்றும் இல்லை, ஓட்டு போட்டதுக்காக சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அனுபவத்தில் அதிகம். நீங்கள் முதல்ல எப்போ ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் 1962 பொது தேர்தலில் நான் வாக்களித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. வாசகியை கேட்டால் அவங்க 80ன்னு சொன்னாங்க. நான் 1971 வாக்களிச்சிக்கிட்டு இருக்கிறேன். தப்பான முறையில் 71 தான் எனக்கு வயசு 21, அதனால் வாக்களிச்சிருக்கிறேன். இப்போ வயது 18ஆக அது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தொடர்ந்து வாக்களித்து வருகிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த முறை மேற்கொள்ளப்படுகிறது, ஒவ்வொரு ஆண்டும் மேற்கொள்ளப்படுகிறது. தேர்தல் வருகிற காலத்தில் இறந்து போனவர்களை நீக்குவார்கள். புதிதாக சேருகிற வயது வந்த வாக்காளர்கள் அதுக்கு விண்ணப்ப படிவம் இருக்குது, அதை கொடுத்து சேர்த்து கொள்வார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. தேர்தல் தீவிர சீர்திருத்தம் என்கிற முறையில், வாக்கு சீர்திருத்தம் என்கிற முறையில் ஏற்கனவே நடந்ததா சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்தது. இப்பயும் நடக்கட்டும், அதுலேயும் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அதை ஆட்சேபிக்கலை. ஆனால் நீங்கள் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனை என்னன்னா, தேர்தல் ஆணையம் அதன் நம்பகத்தன்மையை இழந்து விட்டது என்பதுதான் வெட்கக்கேடான ஒன்று. தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை இழக்கக்கூடாது. தேர்தல் ஆணையம் நம்பகத்தன்மை இழந்து விட்டது. நீதிமன்றம் நம்பகத்தன்மை இழந்து விட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லுகிறார், நான் இருக்கிற பொழுது தீர்ப்பு வழங்கக்கூடாது என்பதற்காக ஒத்தி வாங்கிக் கொள்கிறது மத்திய அரசாங்கம். அப்படின்னா ஒன்றிய அரசாங்கம் தீர்ப்பு எப்படி இருக்க வேண்டும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.